நண்பா, உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டே இருக்குன்னு ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாரு. நீ நினைச்ச இலக்க நோக்கி போயிட்டே இருக்கியா? இல்ல ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கி தவிச்சிட்டே இருக்கியா? காலையில எந்திரிக்கிறோம், பிடிக்காத வேலைய செய்றோம். அப்புறம் நைட் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தூங்குறோம். இதுதான் வாழ்க்கையா? உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய நெருப்பு இருக்குன்னு உனக்கே தெரியும். ஆனா அந்த நெருப்பை சுத்தி சாம்பல் படிஞ்சு போயிருக்கு. அந்த சாம்பல் வேற எதுவும் இல்ல. நீயே உனக்குள்ள வளர்த்துக்கிட்ட கெட்ட பழக்கங்களும் சோம்பேறித்தனமும் தான். ஒரு அடிமையா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு அரசனாகிறது ரொம்ப கஷ்டம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கையோட நின்ன ஒரு பையனை உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பேரரசனாக மாற்றி காட்டினார் ஒரு மனிதர். அவர்தான் ஆச்சாரியா சாணகியர். சாணக்கியர் ஒண்ணும் மட்டும் மந்திரவாதி கிடையாது. ஆனா அவன்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருந்தது. அந்த பிளானை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 7 டே சாணக்கிய சேலஞ்ச். இந்த 7 நாள்ல உன்னோட உடம்பு, உன்னோட புத்தி, உன்னோட ஆன்மா மூணும் ஒரு பூத்தம் புது மனுஷனா மாறும். இது ஏதோ மொட்டையான அட்வைஸ் கிடையாது. இது ஒரு யுத்தம். உன்னோட பழைய சோம்பேறித்தனமான வெர்ஷன் உன்னோட புதிய பலமான வெர்ஷனுக்கும் நடக்கப் போற யுத்தம். நீ ஒரு போதை பழக்கத்துல சிக்கி இருக்கலாம். இல்ல ஒரு பொண்ணுக்காக உருகிட்டே இருக்கலாம். இல்ல பணமே இல்லாம வறுமையில வாடலாம். இது எதுவா இருந்தாலும் சரி, அடுத்த 7 நாள் நான் சொல்றத அப்படியே செய். உன் வாழ்க்கையில நீ தோத்து போகவே முடியாத ஒரு நிலைக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். தயாராரு. முதல் ஒன்று, இந்திரிய நிக்கிரகா புலன்களை கைவசப்படுத்துதல். முதல் நாளோட சவால் உன் உணர்ச்சிகளை நீ ஆளுவது. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல முதல் அதிகாரமே புலனடக்கம் பத்தி தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் யானையை அடக்க கத்துக்கிறத விட முதல்ல தன் ஐம்புலன்களை அடக்க கத்துக்கணும். ஏன்னா யானையை விட வேகமானது உன் மனசு. நமக்கு ஏன் கெட்ட பழக்கம் வருது யோசிச்சிருக்கியா? உன் மூளைக்கு ஒரு டோபமின் ஹெட் தேவைப்படுது. சும்மா ரீல்ஸ் பார்க்கும்போது, தம் அடிக்கும்போது, தேவையில்லாத வீடியோக்கள் பார்க்கும்போது உன் மூளைக்கு ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைக்குது. அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்காக உன்னோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் நீ வித்துட்டு இருக்க. இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, டிஜிட்டல் பாஸ்டிங். இன்னைக்கு காலையில நீ முழிச்சதும் உன் கையை தட்டிவிடு. போனை எடுக்காத அடுத்த 2 மணி நேரத்துக்கு அந்த போன் உனக்கு செத்து போச்சுன்னு நினைச்சுக்கோ. அந்த நேரத்துல உன் மனசு துடிக்கும். யாராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்களோ, யாராவது லைக் போட்டிருப்பாங்களோ, நீ இயங்கும். அந்த இயக்கம்தான் உன்னோட முதல் வெற்றி. அந்த ஆசையை நீ வேடிக்கை பாரு, ஆனா போன தொடாத. 2 உணவே மருந்து. சாணக்கியர் உணவை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதிகமா சாப்பிடுறவனாலையும் ருசிக்காக சாப்பிடுறவனாலையும் ஒரு காலமும் ஞானத்தை அடைய முடியாது. இன்னைக்கு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடாத. உன் உடம்புக்கு எது தேவையோ அதை சாப்பிடு. அதிக காரம், அதிக இனிப்பு, ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய நோ சொல்லு. ஒருவேளை உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமோ இல்ல வேற ஏதாவது போதை பழக்கமோ இருந்தா இன்னைக்கு அந்த தேவையை நீ உதாசீனம் பண்ணு. நான் உனக்கு அடிமை இல்லைன்னு உன் மனசுக்கு சொல்லு. 3 மௌன விரதம். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பேசு. தேவையில்லாத விவாதங்கள், மத்தவங்கள கிண்டல் பண்றது, புறம் பேசுறது, இதையெல்லாம் தவிர்த்துடு. எப்போ நீ கம்மியா பேசுறியோ அப்போ உன் சக்தி வீணாகாம உனக்குள்ளேயே சேமிக்கப்படும். அமைதிதான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய பலம். 4 சுய ஆய்வு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பேன் ஆயிடு. இன்னைக்கு நாள் முழுக்க உன்னை ஆசைப்பட வச்ச விஷயங்கள் என்னென்ன நீ எப்பவே காண அப்படின்னு எழுது. உன்னோட எதிரி யாருன்னு உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவனை உன்னால ஜெயிக்க முடியும். நண்பா, முதல் நாள் ரொம்ப ரணமா இருக்கும். நரகம் மாதிரி இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இரும்பு நெருப்புல வெந்தா மட்டும்தான் அது ஆயுதமா மாறும். நீ ஒரு சாதாரண மனுஷனா சாக போறியா, இல்ல சாணக்கியர் சொன்ன ஒரு பேரரசனா மாற போறியா? முடிவு உன் கையில. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னை நீ ஜெயிச்சு காட்டு. 2ஆம் நாள் கால மேலாண்மை, நேரத்தை ஆழ்தல். முதல் நாளை நீங்க வெற்றிகரமா முடிச்சிருந்தா
உங்களுக்குள்ள ஒரு சின்ன பெருமிதம் வந்திருக்கும். ஆனா உஷாரா இருங்க. சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. வெற்றி கிடைச்ச உடனே அஜாக்கிரதை தோல்வியை விட ஆபத்தானது. இன்னைக்கு 2ஆம் நாள். இன்னைக்கு நாம பேச போறது காலம். உலகத்துல எல்லாரும் தோத்து போறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு. அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வரிதான். சாணக்கியர் சொல்றாரு, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செய். மத்தியானம் செய்ய வேண்டிய வேலையை காலையிலேயே செஞ்சு முடி. ஏன்னா காலம் யாருக்காகவும் நிக்காது. நீங்க ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நாளைன்னு ஒரு நாள் கிடையாது. அது இப்போவே தான். இன்னைக்கு உங்களுக்கான சவால். அதிகாலை எழுதல், 4 AM ரூல். சூரியன் வரத்துக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கணும். ஏன் தெரியுமா? உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முழிச்சு உங்க வேலையை ஆரம்பிக்கும் போது இயற்கையே உங்களுக்கு துணையாயிருக்கும். அந்த அதிகாலை நேரத்தில் இருக்கிற அமைதி உங்க மூளையில் இருக்கிற குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவை தரும். இன்னைக்கு நாள் முழுக்க ஒரு டூ லிஸ்ட் போடுங்க. 3ஆம் நாள் சத்சங்கம், சுற்றுப்புறமும் நட்பும். 3ஆம் நாள் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க மாறணும்னு நினைச்சாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மாற விட மாட்டாங்க. சாணக்கியர் நட்பை பத்தி ஒரு கசப்பான உண்மையை சொல்றாரு. உனக்கு சமமான தகுதியோ இல்ல உன்னை விட சிறந்த தகுதியோ இல்லாதவர்களோட ஒருபோதும் நட்பு வச்சுக்காத. அப்படிப்பட்ட நட்பு உன்னை அழிவுக்கே கூட்டிட்டு போகும். யோசிச்சு பாருங்க. நீங்க தம் அடிக்கிறத நிறுத்தணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கிற நண்பன் மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதனால ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தை உங்க 2 நாள் உழைப்பு அழிச்சிரும். பாம்போட பழகினாலும் பரவாயில்ல, தீய எண்ணம் இருக்கிற நண்பனோட பழகாதேன்னு சாணக்கியர் சொல்றாரு. ஏன்னா பாம்பு ஒரு தடவை தான் கடிக்கும். ஆனா தீய நண்பன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை விஷமாக்குவான். இன்னைக்கு உங்க சவால் என்ன தெரியுமா? சுய பரிசோதனை. உங்களை சுத்தி இருக்கிற 5 பேரை கவனிங்க. அவங்க உங்க லட்சியத்துக்கு துணையா இருக்காங்களா? இல்ல உங்களை பின்னாடி இழுக்கிறாங்களா? அப்படி இழுக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட இருந்து விலகிருங்க. அது உங்க சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். யார் ஒருவன் உன்னுடைய கஷ்ட காலத்திலையும் உன்னுடைய வளர்ச்சியிலும் உறுதியா நிக்கிறானோ அவனே உண்மையான நண்பன். இன்னைக்கு உங்க போன்ல இருக்கிற தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் மற்றும் சோஷியல் மீடியா ஃபாலோவிங் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துங்க. ஒரு சிங்கமா தனியா நின்னாலும் பரவாயில்ல. ஆடுகளோட கூட்டத்துல நிக்காதீங்க. 3ஆம் நாள் முடியும் போது உங்க சுற்றுச்சூழல் சுத்தமாகணும். அப்பதான் உங்க மனசு சுத்தமாகும். வலிமை என்பது மனசுல உள்ளது. நண்பா, இந்த 7 நாள் பயணத்துல நீ பாதியை கடந்துட்ட. இப்ப உன் உடம்பு கேடம். ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பேசாம பழைய மாதிரியே ஜாலியா இருக்கலாமேன்னு. அந்த இடத்துல தான் சாணக்கியரோட ஆத்ம பலம், சோல் பவர் தேவைப்படுது. வலிமைங்கிறது ஜிம்முக்கு போய் மசில்ஸ் ஏத்துறதுல மட்டுமில்ல. ஒரு ஆசை வரும்போது அதை வேண்டாம்னு சொல்ற அந்த ஒரு மனசுல தான் இருக்கு. ஒரு போதை பழக்கத்திலிருந்து வர்றதுங்கிறது ஒரு மறுபிறப்பு மாதிரி. சாணக்கியர் சந்திரகுப்தனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவனை செதுக்கினாரு. ஒவ்வொரு வழியும் உன்னை ஒரு சிற்பமா மாத்திட்டு இருக்கு. இந்த 3ஆம் நாள் முடிவுல நீ உன் பழைய நண்பர்களை இழந்திருக்கலாம். உன் ஆசைகளை கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஆனா நீ எதை அடைய போறியோ அது நீ இழந்ததை விட பல மடங்கு பெருசு. நண்பா, இன்னைக்கு 4ஆவது நாள். இப்போ உனக்குள்ள ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். என்னால நிஜமாவே இதெல்லாம் பண்ண முடியுமா? பழையபடி நான் மாறிடுவேனோ? யாராவது என்னை பார்த்து சிரிப்பாங்களோ? சாணக்கியர் பயத்தை பத்தி ஒரு மிகச்சிறந்த தத்துவம் சொல்றாரு. பயம் உன்னை நெருங்குற வரைக்கும் தான் அதுக்கு பயப்படணும். அது உன்னை நெருங்கிடுச்சுன்னா அதை நேருக்கு நேர் நின்னு தாக்கணும். நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற பாதி முடிவுகள் பயத்தினால தான் எடுக்கப்படுது. போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது கூட ஒரு பயம்தான். கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாம ஓடிப்போய் அந்த புகையிலையோ மதுவிலோ ஒளிஞ்சிக்கிறது. இன்னைக்கு உன் சவால் என்ன தெரியுமா? நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதை செய்யணும். உனக்கு மேடையில பேச பயமா? 4 பேர் முன்னாடி உன் கருத்தை சொல்ல பயமா?
இல்ல உன்னை ஏமாத்துனவங்க கிட்ட இனி என் வாழ்க்கையில உனக்கு இடமில்லைன்னு சொல்ல பயமா? இன்னைக்கு அந்த பயத்தை சந்தி. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம். எதிரிக்கு உன் பலத்தை விட உன் பயம்தான் பெரிய ஆயுதம். உன் பயத்தை நீ கொன்னுட்டா உன்னை வீழ்த்த இந்த உலகத்துல எவனுமே இல்லை. இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போடு. எதெல்லாம் உன்னை முடக்கி வச்சிருக்கோ அதையெல்லாம் ஒவ்வொன்னா உடைச்சு ஏறி. இன்னைக்கு நீ ஒரு சிங்கமா மாற வேண்டிய நாள். 5ஆம் நாள் அர்த்த சாஸ்திரம், பொருளாதார ஒழுக்கம். 5வது நாள் இன்னைக்கு நாம பேசப் போறது ரொம்ப முக்கியமான விஷயம். பணம். சாணக்கியர் ஒரு பிராக்டிகல் பிலாசபர். அவர் பக்தி இருந்தா மட்டும் போதாது, பணம் இருக்கணும்னு சொன்னவர். பணம் இல்லாதவன் ஒரு பிணம்னு ரொம்ப பச்சையா சொன்னவர் சாணக்கியன். ஏன்னா வறுமை உன்னோட எல்லா நல்ல குணங்களையும் அழிச்சிரும். இன்னைக்கு உன்னோட சவால் உன்னோட பினான்சியல் டிசிப்ளின், பொருளாதார ஒழுக்கம். நீ சம்பாதிக்கிற ₹1 இருந்தாலும் சரி, அதுல ஒரு பகுதியை சேமிக்க பழகு. ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்குறவன் சீக்கிரம் தனக்கு தேவையானதை விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவான். நீ ஒரு போதை பழக்கத்துக்கோ இல்ல ஊர் சுத்தவோ எவ்வளவு செலவு பண்றேன்னு கணக்கு பாரு. அந்த பணத்தை உன்னோட அறிவுக்காகவும் உன்னோட முன்னேற்றத்துக்காகவும் முதலீடு பண்ணு. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனுஷனோட சேமிப்பு தான் அவனோட ஆபத்து காலத்துல உண்மையான நண்பனா இருக்கும். இன்னைக்கு உன்னோட தேவையில்லாத செலவுகளை வெட்டி ஏறி பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அதை வளர்க்கணும்னு கத்துக்க ஆரம்பி. கடன் வாங்கிறது ஒரு நரகம். இன்னைக்கு ஒரு உறுதியை எடு. என் உழைப்புல பணத்தை நான் வீணாக்க மாட்டேன். பணத்தை நீ மதிக்க கத்துக்கிட்டா மகாலட்சுமி உன்கிட்டதானா வருவா. இது வெறும் காசு பத்தின விஷயம் இல்ல. இது உன் சுயமரியாதை பத்தின விஷயம். ஒரு நீண்ட இடைக்கால விளக்கம், உள்மனதின் போர். நண்பா, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன்னா நீ சாதாரணமானவன் இல்ல. 100 பேர்ல 99 பேர் பாதியிலே ஓடி போயிருப்பாங்க. ஆனா நீ நின்னுட்டு இருக்க. ஏன்னா உனக்குள்ள அந்த வெறி இருக்கு. 5வது நாள்ல உனக்குள்ள ஒரு வெறுமை வரலாம். இவ்வளவு பண்றேனே, இன்னும் எனக்கு எதுவும் நடக்கலையேன்னு தோணலாம். சாணக்கியர் சொல்லுவாரு, ஒரு மூங்கில் மரம் 5 வருஷமா மண்ணுக்குள்ளேயே வளரும். வெளியே தெரியாது. ஆனா 6வது வருஷம் சில வாரங்கள்ல 90 அடி உயரத்துக்கு வளரும். அது வரைக்கும் அது மண்ணுக்கு அடியில வேற பலப்படுத்திட்டே இருக்கும். இந்த 5 நாள் நீ பண்ற விஷயம் உன்னோட வேற பலப்படுத்துறது. இன்னும் 2 நாள் தான் அந்த 6வது நாள் தியானமும் 7வது நாள் மாற்றமும் உன்னை ஒரு முழுமையான மனிதனா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும். உன்னை விட்டு போனவங்க எல்லாம் உன்னை தேடி வருவாங்க. உன்னை துப்புனவங்க எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்ப்பாங்க. ஆனா அதுக்காக நீ இதை பண்ணல. உனக்காக நீ இதை பண்ற. நீ யாருன்னு உனக்கு நீ நிரூபிக்கிறதுக்காக இதை பண்ற. விடாதே. 6ஆம் நாள் யோக பலம், மனதை கூர்மையாக்குதல். நண்பா, இன்னைக்கு 6வது நாள். இதுவரைக்கும் நீ உன் உடம்பையும் உன் நேரத்தையும் உன் சுற்றத்தையும் சரி பண்ணிட்ட. ஆனா இது எல்லாத்தையும் இயக்குற அந்த ரிமோட் கண்ட்ரோல் உன் மனசுதான். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனுஷனோட மனசு தெளிவா இல்லைனா அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தாலையும் பிரயோஜனம் இல்லை. அவன்கிட்ட இருக்கிற அறிவாலையும் பிரயோஜனம் இல்லை. நாம ஏன் அடிக்கடி தடம் மாறி போறோம்? ஏன்னா நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உன்னோட சவால் தியானம் மற்றும் மௌனம். தியானம்னா ஏதோ இமயமலைக்கு போறதே அல்ல. உன் மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை நீயே எட்டி பார்க்கிறது. இன்னைக்கு ஒரு 30 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உடாரு. உன் கண்ணை மூடி உன் சுவாசத்தை கவனி. உன் மனசு உன்கிட்ட வந்து பழைய போதை பழக்கத்தை பத்தி பேசும், உன் காதலியை பத்தி பேசும், உன்னை ஏமாத்துனவனை பத்தி பேசும். எல்லாத்தையும் ஒரு சாட்சியா இருந்து கவனி. எதையும் தடுக்காத. சாணக்கியர் சொல்ற மாதிரி எதிரியா அழிக்கணும்னா முதல்ல அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். உன் மனசுதான் உன் மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரியை அமைதியால ஜெயிக்க பழகு. இன்னைக்கு நீ எடுக்க போற அந்த அமைதி உனக்குள்ள ஒரு அசைக்க முடியாத சக்தியை உருவாக்கும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீப்பொறி மாதிரி மாறும். 7வது நாள் லட்சிய பிராப்தி, புதிய பிறவி மற்றும் சபதம். வந்துட்டோம். இன்னைக்கு 7வது நாள். இந்த ஒரு வாரம் நீ பட்ட கஷ்டம், நீ செஞ்ச தியாகம், நீ உன்னை செதுக்கிக்கிட்ட விதம், இதெல்லாம் இன்னைக்கு உன்னை ஒரு புதிய மனுஷனா நிப்பாட்டி இருக்கு. கண்ணாடியில போய் உன் முகத்தை பாரு. அந்த பழைய சோம்பேறித்தனமான கண்ணுங்க இப்ப இருக்காது. அதுல ஒரு லட்சிய வெறி இருக்கும்.
சாணக்கியர் தன் வாழ்நாளின் இறுதியில சந்திரகுப்தன் கிட்ட சொன்னாரு, ஒரு அரசன் என்பவன் மக்களுக்காக வாழ்றவன். ஆனா அந்த அரசனை உருவாக்குறவன் தன் லட்சியத்துக்காக வாழ்றவன். இன்னைக்கு நீ ஒரு சபதம் எடுக்கணும். இந்த 7 நாள் கத்துக்கிட்ட ஒழுக்கத்தை உன் வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பேன்னு உனக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிக்கோ. உன் லட்சியம் என்ன? இப்ப அந்த பழைய போதை பழக்கத்தை பத்தி யோசிச்சு பாரு. அது எவ்வளவு கேவலமான விஷயம்னு உனக்கு தோணும். ஏன்னா நீ இப்போ அதைவிட மிகப்பெரிய ஒரு உச்சத்தை எட்டி பிடிச்சிட்ட. இன்னைக்கு உன்னோட லட்சியத்தை ஒரு பேப்பர்ல பெருசா எழுது. அதை அடையிற வரைக்கும் உன் மூச்சு அடங்கக்கூடாது. சாணக்கியர் நந்த வம்சத்தை அழிப்பேன் அப்படின்னு தன் குடுமையை அவிழ்த்துவிட்டு சபதம் எடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு வெறி உனக்குள்ள வரணும். நான் ஜெயிப்பேன், என்ன தடுக்க எவனாலும் முடியாது அப்படின்னு உனக்குள்ள உரக்க சொல்லு. நண்பா, இந்த வீடியோ இதோட முடியலாம். ஆனா உன் வாழ்க்கை இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது. நீ இப்ப ஒரு சாணக்கியன். உனக்கு வீழ்ச்சி கிடையாது. எழுந்து வா, இந்த உலகம் உனக்காக காத்துட்டே இருக்கு. இந்த வீடியோவில் இறுதி வரை என் கூட டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது வெறும் வீடியோ இல்ல, இது ஒரு மாற்றம். இந்த 7 நாள் சவாலை நீங்க உண்மையாவே முடிச்சிருந்தா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன மாற்றத்தை கூட கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் 1000 பேர் மாறணும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சாணக்கியரோட அறிவு நம்ம கூட இருக்கு. பயப்படாதீங்க, முன்னேறி போயிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. யார் கண்டா ஒரு பக்கிடுதல் ஒருத்தரோட உயிரை கூட காப்பாத்தலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.